நியூ ஹாலண்ட் 4710 டிராக்டர் மாடல். அதுக்கு வந்து ரிச் பிளாஸ்டர் வந்து ஆஃப் கிட் மாடல் கொடுத்துருக்கோம். ஆஃப் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்லெட் வால்வு எடுக்கணுன்னா கீழே இருக்குது பாருங்கள், இது இன்வெர்ட் வால்வு. இது வந்து 30 ஸ்பேனர் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து தான் இன்லெட் ஆஃப் மெயின் ஹோஸு. இதிலே சீட்டு டிரைவர் சீட்டு கீழே வந்து லெஃப்ட் சைடில் வந்து அவுட்லெட் வால்வு இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. இந்த மாடல் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஃப் கிட் மாடலுக்கு மட்டும்தான். ஃபுல் கிட்டுக்கு இது இந்த செட்டப்பே தேவையில்லை. இது வந்து 2 வே டிசி வால்வு. இது வந்து இந்த பக்கம் வந்து இதில் பார்த்திங்கன்னா நியூட்ரல் அடுத்து வந்து ப்ரெஷர்னு 2 இருக்கும் சிம்பிள். அதில் வந்து நியூட்ரலில் வந்து அவுட்லெட்டை கொடுக்கணும், ப்ரெஷரில் வந்து இன்லெட்டை கொடுக்கணும். அதாவது மெயின் ஹோஸில் இருக்கிறத இன்லெட்டில் கொடுக்கணும், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டரை அவுட்லெட்டில் கொடுக்கணும். இப்போ இந்த செட்டப் வந்து நார்மல் வந்து ஆஃப் கிட்டில் இருக்காது. இது வந்து நம்மளாக வந்து இதை செட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு டிரைவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக இந்த செட்டப் செட் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப் கிட்டை வந்து 2-3 பேர் யூஸ் பண்ண முடியாது. ஒரே டிராக்டரில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு அட்வான்ஸ் மாடல் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறது. மற்றபடி ஆஃப் கிட்டுக்கும் ஃபுல் கிட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. அது வந்து டேரெக்டாக PTO ஆசிலேஷன்லேயே ஓடும். இது அதுக்கு தேவையில்லை.